ஊரும் பறவைகள். பறக்கிறவைகளில் 4 காலால் நடமாடுகிற ஊரும் பிராணிகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருப்பதாக. ஆகிலும் பறக்கிறவைகளில் 4 காலால் நடமாடுகிற யாவிலும் நீங்கள் புசிக்கத்தக்கது யாவெனில், தரையிலே தத்துகிறதற்கு கால்களுக்கு மேல் தொடைகள் உண்டாயிருக்கிறவைகளிலே வெட்டுக்கிளி ஜாதியாயிருக்கிறதையும், சோலையாம் என்னும் கிளி ஜாதியாயிருக்கிறதையும், அர்கொல் என்னும் கிளி ஜாதியாயிருக்கிறதையும், ஆகாபு என்னும் கிளி ஜாதியாயிருக்கிறதையும் நீங்கள் புசிக்கலாம். பறக்கிறவைகளில் 4 காலால் நடமாடுகிற மற்ற யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருப்பதாக. அவைகளாலே தீட்டுப்படுவீர்கள். அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அவைகளின் உடலை சுமந்தவன் எவனும் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன். அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். விரிநகங்கள் உள்ளவைகளாயிருந்தும் இரு பிளவான குளம்பில்லாமலும் அசை போடாமலும் இருக்கிற மிருகங்கள் யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக. அவைகளை தொடுகிறவன் எவனும் தீட்டுப்படுவான். 4 காலால் நடக்கிற சகல ஜீவன்களிலும் தங்கள் உள்ளங்கால்களை ஊன்றி நடக்கிற யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக. அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அவைகளின் உடலை சுமந்தவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன். அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். இவைகள் உங்களுக்கு தீட்டாய் இருக்க கடவது. தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவை எனில், பெருச்சாளியும் எலியும் சகலவிதமான ஆமையும் உடும்பும் அழுங்கும் ஓணானும் பல்லியும் பச்சோந்தியும் ஆகிய இவைகளே. சகல ஊரும் பிராணிகளிலும் இவைகள் உங்களுக்கு தீட்டாய் இருக்க கடவது. அவைகளில் செத்ததை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அவைகளில் செத்தது ஒன்று யாதொன்றின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்பட்டிருக்கும். அது மரப்பாத்திரமானாலும் வஸ்திரமானாலும் தோல் ஆனாலும் பையானாலும் வேலை செய்கிறதற்கேற்ற ஆயுதமானாலும் சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருக்கும். அது தண்ணீரில் போடப்பட வேண்டும், அப்பொழுது சுத்தமாகும். அவைகளில் ஒன்று மண் பாண்டத்திற்குள் விழுந்தால் அதற்குள் இருக்கிற யாவும் தீட்டுப்பட்டிருக்கும். அதை உடைத்துப் போட வேண்டும். புசிக்கத்தக்க போஜன பதார்த்தத்தின் மேல் அந்த தண்ணீர் பட்டால் அது தீட்டாகும். குடிக்கத்தக்க எந்த பானமும் அப்படிப்பட்ட பாத்திரத்தினால் தீட்டுப்படும். அவைகளின் உடலில் யாவொன்று எதன் மேல் விழுதோ அதுவும் தீட்டுப்படும். அடுப்பானாலும் மண் தொட்டியானாலும் தகர்க்கப்படுவதாக. அவைகள் தீட்டுப்பட்டிருக்கும். ஆகையால் அவைகள் உங்களுக்கு தீட்டாய் இருக்க கடவது. ஆனாலும் நீரூற்றும் மிகுந்த ஜலம் உண்டாகிய கிணறும் சுத்தமாயிருக்கும். அவைகளில் உள்ள உடலை தொடுகிறவனோ தீட்டுப்படுவான். மேற்சொல்லியவைகளின் உடலில் யாதொன்று விதை தானியத்தின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்படாது. அந்த உடலில் யாதொன்று தண்ணீர் வார்க்கப்பட்டிருக்கிற விதையின் மேல் விழுந்ததானால் அது உங்களுக்கு தீட்டாய் இருக்க கடவது. உங்களுக்கு ஆகாரத்துக்கான ஒரு மிருகம் செத்தால் அதன் உடலை தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அதன் மாம்சத்தை புசித்தவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன். அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அதன் உடலை எடுத்துப் போனவனும் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன். அவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். தரையில் ஊறுகிற பிராணிகள் எல்லாம் உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவது. அவை புசிக்கப்படலாகாது. தரையில் ஊறுகிற சகல பிராணிகளிலும் வயிற்றினால் நகருகிறவைகளையும் 4 காலால் நடமாடுகிறவைகளையும் அநேகம் கால்கள் உள்ளவைகளையும் புசியாதிருப்பீர்களாக. அவைகள் அருவருப்பானவைகள். தேனீக்கள் குளவிகள் ஆகியவற்றை புசிக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு இவையெல்லாம் அருவருப்பாய் இருக்க வேண்டும். இந்த பூச்சிகள் பறக்கிறவைகளாய் இருந்தாலும் இவை 4 காலால் நடக்கிறவைகளாய் இருக்கிறது. பறக்கிறவைகளில் 4 காலால் நடமாடுகிற ஊரும் பிராணிகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருப்பதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
பறக்கிறவைகளில் 4 காலால் நடக்கிற ஊரும் பிராணிகள் யாவும் புசிப்பதற்கு தகுதியற்றவை. ஆனாலும் பறக்கிறவைகளில் 4 காலால் நடமாடுகிறவைகளில் ஒரு சிலவற்றை புசிக்கலாம் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, பறவைகளில் 4 காலால் நடமாடுகிற யாவிலும் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில், தரையிலே தத்துகிறதற்கு கால்களுக்கு மேல் தொடைகள் உண்டாயிருக்கிறவைகளிலே வெட்டுக்கிளி ஜாதியாய் இருக்கிறதையும், சோலையாம் என்னும் கிளி ஜாதியாய் இருக்கிறதையும், அர்கொல் என்னும் கிளி ஜாதியாய் இருக்கிறதையும், ஆகாபு என்னும் கிளி ஜாதியாய் இருக்கிறதையும் நீங்கள் புசிக்கலாம் என்று சொல்லுகிறார். தரையில் ஊறுகிற பிராணிகளில் அநேகம் பிராணிகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு அசுத்தமானவைகளாகும். தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவையெனில், பெருச்சாளியும் எலியும் சகலவிதமான ஆமையும் உடும்பும் அழுங்கும் ஓணானும் பல்லியும் பச்சோந்தியும் ஆகிய இவைகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். தரையில் ஊறுகிற பிராணிகளை பற்றி கர்த்தர் இங்கு சொல்லுகிற வாக்கியம் இந்த அதிகாரத்தில் மறுபடியுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தரையில் ஊறுகிற பிராணிகள் எல்லாம் உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவது, அவை புசிக்கப்படலாகாது. தரையில் ஊறுகிற சகல பிராணிகளிலும் வயிற்றினால் நகருகிறவைகளையும் 4 காலால் நடமாடுகிறவைகளையும் அநேகம் கால்கள் உள்ளவைகளையும் புசியாதிருப்பீர்களாக. அவைகள் அருவருப்பானவைகள். எல்லா விதமான பாம்பு வகைகளும் இதில் அடங்கும். 4 கால்களுக்கு அதிகமான கால்களை உடைய மிருக ஜீவன்கள் தீட்டானவைகள். எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கும் தோரா புஸ்தகத்தில் வயிறு என்பதை குறிக்கும் எபிரேய வார்த்தை காச்சோன் என்பதாகும். இந்த எபிரேய வார்த்தை இந்த புஸ்தகத்தின் மத்தியில் வருகிறது. இந்த எபிரேய வார்த்தையின் மைய எழுத்தாகிய இச் என்னும் எழுத்து பஞ்சாகம புஸ்தகத்தின் மைய எழுத்தாகும். தரையில் ஊறுகிற பிராணிகளில் இஸ்ரவேல் புத்திரருக்கு அருவருப்பானவைகள் எவை என்பதையும் கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தில் சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவையெனில், பெருச்சாளியும் எலியும் சகலவிதமான ஆமையும் உடும்பும் அழுங்கும் ஓணானும் பல்லியும் பச்சோந்தியும் ஆகிய இவைகளே என்று சொல்லுகிறார். ஊரும் பிராணிகள் தரையில் உள்ள மண்ணை புசிக்கிறது. மண்ணே அவற்றின் பிரதான ஆகாரம். ஆகையினால் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளையும் இஸ்ரவேல் புத்திரர் புசிக்க கூடாது என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். மண்ணை புசிக்கும் ஊரும் பிராணிகள் மனுஷருடைய போஜனத்திற்கு தகுதியானது அல்ல. பறவைகளில் 4 காலால் நடமாடுகிற ஊரும் பிராணிகளில் புசிக்க தகுந்தவை எவையெனில், வெட்டுக்கிளி, சோலையாம், அர்கொல், ஆகாபு. பறக்கிறவைகளில் 4 காலால் நடமாடுகிற மற்ற யாவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. அசுத்தமான மிருகங்கள் செத்துப்போன பின்பும் அவற்றின் பிரேதம் இஸ்ரவேல் புத்திரருக்கு அருவருப்பாய் இருக்கும். அந்த சரீரத்தை குறித்தும் கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, அவைகளாலே தீட்டுப்படுவீர்கள். அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அவைகளின் உடலை சுமந்தவன் எவனும் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன். அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் என்றும், விரிநகங்கள் உள்ளவைகளாயிருந்தும் இருப்பிளவான குழம்பில்லாமலும் அசை போடாமலும் இருக்கிற மிருகங்கள் யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக, அவைகளை தொடுகிறவன் எவனும் தீட்டுப்படுவான் என்றும், 4 காலால் நடக்கிற சகல ஜீவன்களிலும் தங்கள் உள்ளங்கால்களை ஊன்றி நடக்கிற யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக, அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அவைகளின் உடலை சுமந்தவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன். அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். இவைகள் உங்களுக்கு தீட்டா இருக்க கடவது என்றும் சொல்லுகிறார். மிருக ஜீவன்களை சுத்தமானவை அசுத்தமானவை என்று வேறு பிரிப்பதற்கு அவற்றின் நகங்கள் குளம்புகள் ஆகியவற்றை சோதித்து பார்க்க வேண்டும். அசுத்தமான மிருகங்களை தொடுகிறவன் எவனும் தீட்டுப்படுவான். அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அவைகளின் உடலை சுமந்தவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன். அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். தரையில் ஊறுகிற பிராணிகளில் அசுத்தமானவைகள் எவை எனில், பெருச்சாளி, எலி, ஆமை, உடும்பு, அழுங்கு, ஓணான், பல்லி, பச்சொந்தி.
செத்துப்போன மிருகங்களின் சரீரத்தை தொடுகிறவர்கள் தீட்டுப்பட்டவர்கள். இவர்கள் சடங்காச்சார பிரகாரமாக அசுத்தமாய் இருக்கிறார்கள். செத்துப்போன அசுத்தமான மிருகங்களின் சரீரத்தை தொட்டவர்கள் தீட்டுப்பட்டிருப்பதினால் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாது. அவர்கள் பரிசுத்தமானது எதையும் புசிக்க கூடாது. தீட்டுப்பட்டவர்கள் தங்கள் உற்றார் உறவினரோடும் அயலகர்த்தாரோடும் நெருக்கமாக பேசி பழகக்கூடாது. செத்துப்போன மிருகங்களின் சரீரத்தை தொட்டதினால் தீட்டுப்பட்டவர்கள் சாயங்காலம் வரைக்கும் மாத்திரமே தீட்டுப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பிரமாணத்தில் இருந்து நாம் ஆவிக்குரிய சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாள் இரவிலும் நாம் நித்திரை செய்வதற்கு முன்பாக அன்றைய தினத்தின் பகல் வேளையிலே நாம் செய்த பாவங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். கர்த்தர் தாமே தம்முடைய இரக்கத்தினால் நம்முடைய பாவ கரைகளை கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாள் இரவிலும் நித்திரை செய்வதற்கு முன்பாக கர்த்தருடைய சமூகத்திலே கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் நித்திரை செய்ய போகும்போது அசுத்தமானவர்களாகவும் தீட்டுப்பட்டவர்களாகவும் நித்திரை செய்யாமல் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் நித்திரை பண்ண வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் செத்துப்போன ஊரும் பிராணிகளின் சரீரத்தை தொட்டாலும் அல்லது செத்துப்போன சரீரம் வீட்டில் உள்ள பாத்திரத்தில் விழுந்தாலும் அந்த பாத்திரமும் தீட்டுப்பட்டதாய் இருக்கும். சகல ஊரும் பிராணிகளிலும் இவைகள் உங்களுக்கு தீட்டாய் இருக்க கடவது. அவைகளில் செத்ததை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் என்றும், அவைகளில் செத்தது ஒன்று யாதொன்றின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்பட்டிருக்கும். அது மரப்பாத்திரமானாலும் வஸ்திரமானாலும் தோலானாலும் பையானாலும் வேலை செய்கிறதற்கு ஏற்ற ஆயுதமானாலும் சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருக்கும். அது தண்ணீரில் போடப்பட வேண்டும், அப்பொழுது சுத்தமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீட்டுப்பட்ட பாத்திரம் மண் பாண்டமாய் இருந்தால் அதை உடைத்து போட வேண்டும். அவைகளில் ஒன்று மண் பாண்டத்திற்குள் விழுந்தால் அதற்குள் இருக்கிறவை யாவும் தீட்டுப்பட்டிருக்கும், அதை உடைத்து போட வேண்டும். தீட்டான மிருகங்களில் ஒன்று செத்துப்போய் அது மண்பாண்டம், புசிக்கத்தக்க போஜன பதார்த்தம், பானம், தண்ணீர் ஆகியவற்றின் மீது விழுந்தால் அவையும் தீட்டுப்பட்டிருக்கும். தீட்டுப்பட்ட பொருட்களை சுத்திகரிப்பதற்கு தனியாக பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறது. செத்துப்போன ஊரும் பிராணிகளில் ஒன்று போஜன பதார்த்தத்தின் மேல் பட்டாலும் அல்லது அதன் உடல் வேறு எதன் மேல் விழுந்தாலும் அவை எல்லாமே தீட்டுப்பட்டிருக்கும். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, புசிக்கத்தக்க போஜன பதார்த்தத்தின் மேல் அந்த தண்ணீர் பட்டால் அது தீட்டாகும். குடிக்கத்தக்க எந்த பானமும் அப்படிப்பட்ட பாத்திரத்தினால் தீட்டுப்படும். அவைகளின் உடலில் யாதொன்று எதன் மேல் விழுதோ அதுவும் தீட்டுப்படும். அடுப்பானாலும் மண் தொட்டியானாலும் தகர்க்கப்படுவதாக. அவைகள் தீட்டுப்பட்டிருக்கும். ஆகையால் அவைகள் உங்களுக்கு தீட்டாய் இருக்க கடவது என்று சொல்லுகிறார். பிராணிகளில் அசுத்தமான பிராணி செத்து போனாலும் அதன் சரீரம் கிணற்றில் விழும்போது அந்த கிணறு தீட்டுப்படுவதில்லை. செத்துப்போன ஊரும் பிராணிகளின் சரீரம் நீரூற்றிலும் கிணற்றிலும் விழும்போது, ஆனாலும் நீரூற்றும் மிகுந்த ஜலம் உண்டாகிய கிணறும் சுத்தமாயிருக்கும். அவைகளில் உள்ள உடலை தொடுகிறவனோ தீட்டுப்படுவான். மேற்சொல்லியவைகளின் உடலில் யாதொன்று விதை தானியத்தின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்படாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். செத்துப்போன ஊரும் பிராணியின் சரீரம் விதையின் மேல் விழுந்தாலும் ஆகாரத்தின் மேல் விழுந்தாலும் அது தீட்டுப்பட்டிருக்கும். அந்த உடலில் யாதொன்று தண்ணீர் வார்க்கப்பட்டிருக்கிற விதையின் மேல் விழுந்ததானால் அது உங்களுக்கு தீட்டா இருக்க கடவது. உங்களுக்கு ஆகாரத்துக்கான ஒரு மிருகம் செத்தால் அதன் உடலை தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செத்துப்போன ஊரும் பிராணியினால் தீட்டுப்பட்டவன் தன்னை எவ்வாறு சுத்தம் பண்ண வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அதன் மாம்சத்தை புசித்தவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன். அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அதன் உடலை எடுத்து போனவனும் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன். அவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி சரீரம் தீட்டுப்படுவது பற்றிய தம்முடைய பிரமாணத்தை தெளிவாக சொல்லி இருக்கிறார். நம்முடைய ஆத்மாவும் மிகவும் விசேஷமானது, அது விலையேறப்பெற்றது. பாவத்தினால் கரைப்படாதபடி நம்முடைய ஆத்மாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும்.
நம்முடைய ஆத்மா பாவத்தினால் கரைபடும் போது அதை காலதாமதம் பண்ணாமல் உடனே சுத்தம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய மன்னிக்கும் கிருபையே நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய சரீரங்களையும் வீட்டில் பயன்படுத்துகிற பாத்திரங்களையும் சுத்தமாக வைத்திருந்தார்கள். அது தீட்டுப்பட்டு அசுத்தமாகும் போது அதை உடனே சுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு சடங்காச்சாரமான அசுத்தங்கள் எல்லாமே தீட்டானவை. அதை அருவருக்க வேண்டும் என்று கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார்.